ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ரூமில் இருந்தோம். எங்கள் கூட இருந்த பையனுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். வீட்டில் ஏதோ ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சு டெய்லி பூஜை பண்ணிகிட்டே இருந்தான். அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே ஏதோ தப்பாகவே நடந்துச்சு. அதனால தான் தப்பாக நடக்குதோன்னு நினச்சி ஒரு பையன் அதை தூக்கி கடலில் போட்டான். ஆனால் கடலில் போட்ட பையன் இப்போ உயிரோடு இல்லை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயமும் பீதியும் உண்டாக்குச்சு. தனியாக உள்ளவனுக்கும் தஞ்சம் பிழைக்க வந்தவனுக்கும் கை கொடுக்கறது நம்ம சென்னையும் அங்கே உள்ள ரூமும் தான். அப்படி உள்ள ஒரு ரூம்லேயும் எப்படியும் வேலை இல்லாதவர் தான் இருப்பான். அதுதாங்க நான் திரு. சென்னைக்கு வந்து நான் அட்டன் பண்ணுற இன்டர்வியூவில் இது 23வது இன்டர்வியூ. பிள்ளையாரப்பா, எப்போ தான் எனக்கு கருணை காட்ட போறியோ? இதில் மட்டும் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா 23ஓட ஒன்று சேர்த்து 24 தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் ஓடிட்டுருப்பேன், எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது நான் ரெஸ்ட் எடுப்பேன். அதாவது இன்னைக்கு சனிக்கிழமைன்னு சொல்கிறேன். திரு, டேய் என்னண்ணா? எந்திரிச்சு போய் பால் வாங்கினாடா. வேலைக்கு போகிறவனுக்கு கிடைக்கிற அதிகபட்சமான சந்தோஷம் என்ன தெரியுமா? எழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் 5 நிமிஷம் தூங்குறது. ஆனால் அந்த 5 நிமிஷமும் முழுசாக யாருக்கும் கிடைச்சது. வேலை இல்லாதவனுக்கு வேலை கொடுக்குறவன் தான். இப்போ கொடுத்த வேலையை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஹெச்ஆர். திரு, நேற்று சாப்பிட்ட பாத்திரம்லாம் இன்னும் கழுவலடா. திரு, எதனா இன்டர்வியூ போறியா? இல்லைண்ணா, இன்னைக்கு அஷ்டமி, அதான் நாளைக்கு போகிறேன். நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க, எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு. சபா அடங்க. தம்பி சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்லைம்மா, இனிமேல் தான் சாப்பிட்ணும். வேலை கிடைச்சிட்டா? வேலைக்கெல்லாம் ஒன்றும் குறையில, ஆனால் அதுக்கு சம்பளம் தாம்மா இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. குமார் கிட்ட பூஜை பொருள் ஒன்று கொடுத்துருக்கேன், அது சாமி நடக்கும். சரிம்மா. கிடைக்கட்டும். ஹலோ முகமது. ஹலோ, வைமா கூப்பிடுறேன். டேய், என்னங்க 2 பேரில் கூப்பிட்றோன்னு பார்க்குறீங்களா? எத்தனையோ பேர் வாய் வார்த்தையில் சொல்லுவாங்க எம்மதமும் சம்மதம். ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நம்ம ஆள் தான். இவன் பேர் என்னமோ ஆனந்தாங்க,
ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணான், அதனால பின்னாடி வின்சென்ட் சேர்த்துக்கிட்டான். இவனை ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிச்சு, அதனால முகமதை சேர்த்துக்கிட்டான். இவனை சுருக்கமாக ஏவிஎம்னு தாங்க கூப்பிடுவான். இதனால பாதிக்கப்பட போகிறவனும் வந்தான். என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. அம்மா கொடுத்து விட்டாங்கடா ஊர்லேருந்து. டைமில் நான் வரேன். சரிண்ணா. ஐயோ, இப்பெல்லாம் பண்ணா ஜீசஸ் என்ன மன்னிக்க மாட்டாரு. என்னது ஜீசஸா? அல்லாவும் மன்னிக்க மாட்டாரு. என்னது அல்லாவா? ஒன்றும் இல்லைம்மா. இதனால பாதிக்கப்பட போகிறவனும் வந்தான். இந்த திருப்பு ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்கானே, அது பார்த்தீங்களா? பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்குண்ணே. இதை பற்றி நானும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட் ரூமில் ஒரு பையன் இருந்தான். ஏதோ ரூமில் தேவையில்லாத இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு போய் கடலை போட்டான். நிறைய பிரச்சனை வந்துருந்தது. அப்புறமா சாமியார்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சதில் இந்த மாதிரி சொன்னாங்க, பையன் ஏதோ தொடக்கூடாது, தொட்டான், அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்ததும் அதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்காத, பார்த்து முடியும். சரிண்ணா, அதை தொடலை. ஒரே நேரத்துல 2 பேர்ட்ட பேசிட்டு இருக்கியா நீ? மூஞ்சிலே முடிக்காத. எனக்கு துரோகம் அப்படிலாம் பண்ணிட்டல. கிடையாதுமா. யாருமா சொன்னா? துரோகம் இல்லம்மா, இல்லம்மா. பண்ணிட்டல நீ. பேபி, முழுசா நம்புனேடா. யாரா சொன்னா? போய் சொல்லிருக்காங்கடா. கெட் லாஸ்ட். நம்புமா. வாழ்க்கையில இனிமேல் நீ நம்புமா. என்னை பார்க்கவே முடியாது. ஐயோ மாமா, குட் மாமா. பை. The number you are calling is either switched. The number you are calling is either switched off or not. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். The number you are calling is either switched off or not. என்னடா தம்பி, நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா, ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? வேலை போச்சுடா. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இல்லை வேணாம். அப்புறம் அண்ணன் சொன்னது உண்மையாக இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை. ஏதாச்சும் பண்ணுங்க. இல்லை திரு இல்லாத நேரத்தில் கார்த்தி வச்சு திறந்து பார்க்குறது தான் ஒரே வழியோ? வேணாம், பாவம், அவனை வச்சதுக்கு திறந்துக்கிட்டு நம்மளே என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துருவோம். வேலை தூக்கிறீங்களா? ஏன்டா உளர்ற? வாயை வச்சுட்டு சும்மாடுறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. நம்ம தான் தேவையில்லாமல் யோசிக்கிறோமோ? எல்லாம் அதால தான். என்னங்க, மறுபடியும் இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, வேலை கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாம் இது வந்த நேரம். அண்ணா, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. சூப்பரா, எப்போடா? இல்லை, நேற்று தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையில் வந்து ஜாயின் பண்ணி சொன்னாங்க. நம்மளோட செம்மாயிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேண்ணா. அவனுக்கு வேலை கிடச்சிது. அவனுக்கு தான் ஆச்சரியம், எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவனுக்கு வேலை கிடச்சிரும். ஹலோ, சொல்கிறா கார்த்தி. நான் சரக்கு வாங்கி வைக்க முடியுமாண்ணா? ஏன்டா ஆஃபீஸ் போலியா? இல்லைண்ணா, நான் சொல்கிறேன், நான் வந்து சரக்கு மட்டும் வாங்கி வைங்கண்ணா. சரி சரி, வா, நான் வாங்கி வைக்க சொல்கிறேன். ஓகேண்ணா. ஓகேடா, பாய்.
ஏவிஎம் தேவியம் ஏன்னா வேலைக்கு போலியா? உனதான் கேட்குறேன். இல்லைண்ணா வேலை விட்டு அனுப்பிச்சாங்கண்ணா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா வேலை விட்டு அனுப்பிச்சாங்கடா. டேய் பொய் சொல்லாதடா. நிஜமா தான்டா சொல்கிறேன், வேலை விட்டு அனுப்பிச்சாங்கடா. உண்மையை சொல்றா, பொய்லாம் சொல்லாதடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் என்ன? எதனா வேலையை விட்டு தூக்குறாங்கண்ணா? சிஸ்டம் லாக் பண்ணாமல் வெளில போயிட்டேண்ணா. டேட்டாலாம் மீட்டிங் போச்சு சொல்லி வேலை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா. இது இல்லாமல் வேலையை தூவும். சரி அவனோட நீ நான் 2 வாரமா டல்லாகிற. லவ் புட்டுக்குச்சுண்ணா. லவ்வா லவ்ஸா? உனக்கு என்னடா லவ் புட்டுக்குச்சு? நல்லா தானே போயிருந்தது. அட 2 பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுண்ணா நான் இன்னொரு பொண்ணை ஓட்டுறேன்னு. கழட்டி விட்டு போயிட்டாளுங்க. அண்ணா நான் ஒன்று சொன்னா நம்புவீங்களா? என்னடா சொன்னா நம்புவீங்களா? முதல்ல சொல்லு. நம்பலாமா வேணாமா நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லா பிரச்சனையுமே. என்னடா விளாட்ற? நீங்கள் வேணா பாருங்களேன், முன்னாடிலாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வேலை போச்சு, எனக்கு நல்லா போயிட்டு இருந்த 2 லவ்வும் புட்டுக்குச்சு. திருபாயை மட்டும் நல்ல வேலையில் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கான். எல்லாம் அந்த பாக்ஸால் தானே. நான் நம்புங்கண்ணா. நான் சொன்னால் நம்புங்கண்ணா. அது வந்ததுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனையுமே. என்னன்னு தெரியல அந்த பாக்ஸில், ஆனால் அதனால தான் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் சொல்கிறது உண்மைன்னு தானே தோணுது. அவங்க கூட சேர்ந்து நீ உளறிட்டு இருக்காரா? ஐயோ புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்னு. அடுத்து உங்களுக்கு தானே கல்யாணம் நின்றோம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சுக்காங்க. சிஸ்டம் லாக் பண்ணாமல் போனது உன்னோட தப்பு. சரியா? அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுதான் ஆஃபீஸில் எடுத்துக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 2 பொண்ணை லவ் பண்ணிருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு தெரியதான் போகுது. அது அவனோட தப்பு. தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னொன்று மேலே போய் சொல்கிறீங்க? அதெல்லாம் தெரியாதுண்ணே. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணுண்ணே. ஆமாண்ணே அவன் சொல்கிறது கரெக்டு தானே. அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாண்ணே. அதில் என்ன இருக்குன்னு பார்க்காத வரையும் எனக்கு மைண்டு செட்டே ஆகுதானே. என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். எதுடா தேவையில்லாத வேலை? இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாண்ணே. நான் உடனே சொல்லியிருக்கேன் அதை பற்றி, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அதெல்லாம் தெரியாதுண்ணே. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணுண்ணே. டேய் சொன்னா கேட்க மாட்டியாடா நீ? கொஞ்சம் புரிஞ்சுங்கண்ணா, பார்க்கலாண்ணா அதில் என்னதான் இருக்குன்னு. ஏதோ பண்ணி தொலைங்கடா. என்னடா ஏய் ஓப்பன் பண்ணிக்கலாமாடா? டேய் தொரடா. நான் திறக்கடா. தொரடா. டேய் தொரடா. இல்லை மச்சான், நான் திறக்கல மச்சான். நீ தர மச்சான். தயவு செஞ்சு தொரடா. சொன்னா கேள்றா. பயமா இருக்குடா. டேய் திரு வந்துட போறான்டா. நேற்று பேசினதான்டா, திறக்கிறதான்டா சொன்னேன். தொரடா தயவு செஞ்சு. நான் எப்படா சொன்னேன் திறக்கிறேன்னு? வந்துட போறான், நீ எடு மச்சான். பயமா இருக்குடா எனக்கு ரொம்ப. எட்ரா திறந்துருவோம்டா. எட்ரா நானே திறக்கிறேன்டா. எட்ரா அதை
எடுக்க சொன்ன எடுத்துட்டா நீ சொல்லடா. என்னடா ஒண்ணுமே இல்லையா உள்ள? ஐயோ அது அனுப்புனது நான் தான். என்னடா ஜாபு பாருங்க. இல்லைண்ணா நீ கஷ்டமே அதான் நாளைக்கு போகிறேன். என்னடா இன்னைக்கு இன்டர்வியூக்கா? என்ன கேட்டால் அவனை ஒரு நெவர் கிவ் அப் பையனை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவனா எனக்கு அவனை நல்லா தெரியும். இருந்தாலும் சில விஷயத்தில் அவனை டியூன் அப் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே சில விஷயங்களை அவனுக்குள்ளே என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அவனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி தான் சொல்லியிருக்கேன் நான். சரி முடியல சாமி. ஒரு நிமிஷம் விட